அலங்காநல்லூரில் அற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்களை களத்தில் இருக்கும் இந்த செய்தியாளர் காதரிடம் கேட்கலாம். காதர், சொல்லுங்க, அலங்காநல்லூரை பொறுத்தவரை தற்பொழுது சூழ்நிலை எப்படி இருக்கிறது? அந்த போராட்டம் அடுத்த கட்டமாக அமைதி பேரணியாக எப்போது நடைபெற இருக்கிறது? அமைதி பேரணி தொடங்குவதற்கான எந்தவித அறிகுறிகளும் தெரியவில்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்த இளைஞர்களும் இந்த வாடிவாசல் அருகேதான் இருக்கிறார்கள். நேரமாக அந்த இளைஞர்களுடைய பட்டாளம் அதிகரித்திருக்கிறது. அந்த போராட்டக்காரர்கள் மத்தியிலேயே நாம் தற்போது பார்க்கலாம், இயக்குனர் அமீர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாம் முதலில் அந்த அமைதி பேரணியை முடித்துவிட்டு வந்துவிடலாம் என்று கூறுவதாக நம்மிடம் அந்த இளைஞர்கள் சொல்லியிருக்கின்றனர். ஆனாலும் கூட அவர்கள் அதை ஏற்பதாக இல்லை. எங்களுக்கு நாங்கள் அறவழியிலான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருப்போம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர வேண்டும், அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களில் ஒருவர் பொம்மை மாடு ஒன்றை வைத்து இனிமேல் பொம்மையில்தான் விளையாட முடியும் என்பதை நமக்கு உணர்த்துவது போன்று காட்டிக்கொண்டு அதை அனைவரிடமும் காட்டிக் கொண்டிருக்கின்றார். மேலும் பலரும் பீட்டாவுக்கு எதிரான ஒட்டுமொத்த கோஷங்கள் தான் இந்த இடத்தில் எழும்புவதை பார்க்க முடிகிறது. ஜல்லிக்கட்டு காளைகள் என்பது வீட்டில் குழந்தை போல் வளர்க்கப்படுகின்ற காளை. அவற்றை காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். நீக்கினால் மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே அதை நீக்கிவிட்டு மத்திய அரசு உடனடியாக ஒரு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்ற ஒரு உரக்க குரலை இங்கே நாம் கேட்க முடிகிறது. ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய உரக்க குரலும் இதுதான். அல்லது ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில போட்டியாக அறிவித்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் தேதி லட்சக்கணக்கான தலைகள் தெரிய வேண்டிய அலங்காநல்லூரிலே மகிழ்ச்சி பொங்க கொண்டாட வேண்டிய ஜல்லிக்கட்டை சோகத்தோடு ஒரு ஆக்ரோஷத்தோடு தடையோடு கொண்டாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆகவே தான் எங்களுடைய கண்டன கோஷங்களை அறவழியில் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தேவை, நாங்கள் கேட்பதெல்லாம் ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆக வேண்டும். தமிழனுடைய உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஆகவே தான் எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் அறவழியில் தான் போராட்டங்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். காவல்துறையினரை பொறுத்தளவு நாங்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் தான் எங்களுடைய போராட்டங்களை நடந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போராட்டங்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் பெண்களும் இந்த போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதேபோல் சிறுவர் சிறுமியர்களும் வந்து கொண்டிருக்கின்றனர். குறைந்த அளவில் தான் இளைஞர்கள் முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் தொடங்கினாலும் கூட தொடர்ந்து ராஜசேகரன், PR பாண்டியன், தற்போது இயக்குனர் அமீர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த போராட்ட களமானது மேலும் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியானது பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. போலீசார் இதை கட்டுப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளிலும் ஈடுபட்டு இருக்கின்றனர். மேலும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை 2 முறை 3 முறை நடத்தப்பட்டாலும் கூட அந்த இளைஞர்கள் கலைந்து செல்வதாக இல்லை. காவல்துறையினரிடம் தெரிவித்து விட்டனர், நாங்கள் அறவழி போராட்டம் தான் நடத்துகின்றோம், எந்தவித பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை. ஆகவே நாங்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் தான் எங்களுடைய போராட்டம் இருக்கும். நிச்சயம் நாங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்க மாட்டோம். ஆகவே எங்களை அமைதியாக விட்டுவிடுங்கள், நாங்கள் அமைதியாக எங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காதர், இப்போ அலங்காநல்லூரில் போராட்டத்தில் பங்கேற்க வந்த வெளி மாவட்டத்தினர் கைது செய்யப்பட்டிருப்பதா ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா? நாம் காவல்துறையினரிடம் கேட்டபோது பலரையும் அழைத்து சென்றிருப்பதாகத்தான் நமக்கு தகவல் தெரிவிக்கிறதே தவிர கைது செய்யப்பட்டு விட்டதா என்ற விவரம் தெரியவில்லை. இது மட்டுமின்றி பலரும் பல்வேறு இடங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றது. இதேபோல் பலரும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளோம் என்ற தகவல்களையும் விட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மேலும் ஒரு ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அறவழி போராட்டத்தில் தான் ஈடுபட வந்தோம், ஏன் எங்களுடைய சொந்தங்கள் பலரை அடைத்து வைக்க வேண்டும், ஆகவே அவர்களை அனுமதிக்க வேண்டும், அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு நாங்கள் ஒருபோதும் விளைவிக்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுவோமே தவிர ஒருபோதும் சட்டம் ஒழுங்குக்கு பங்கம் விளைவிக்க மாட்டோம். ஆகவே எங்களில் பலரை எங்கள் சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களே காவல்துறையினர் உடனடியாக விடுவிக்க வேண்டும், அவர்களையும் இந்த போராட்ட களத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கருத்தை நம்மிடம் இந்த இளைஞர்கள் பதிவு செய்திருக்கின்றனர். காதர், இப்போ அங்க இயக்குனர் திரு அமீர் அவர்களும் பங்கேற்றிருக்காங்க. அவர்களிடத்தை இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இருக்கக்கூடிய நிலவரம் என்ன காதர்? ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முன்பிருந்தே இயக்குனர் அமீர் பேசி வருகிறார். அவர் அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்தது அந்த இளைஞர்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாகவே அந்த இளைஞர்களுடன் அவரும் அமர்ந்து அந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இருந்தும் கூட அவர் விடுக்கக்கூடிய கோரிக்கை, முதலில் இந்த கிராம மக்கள் ஏற்பாடு செய்துள்ள அமைதி பேரணியை நாம் முடித்துவிட்டு வந்து மற்றதெல்லாம் பின்பு பார்த்துக் கொள்ளலாம், முதலில் நாம் அந்த அமைதி பேரணியை முடித்துவிட்டு வரலாம் என்று
தெரிவித்ததாக தெரிகிறது. இருப்பினும் கூட இளைஞர்கள் அமர்ந்து எங்களுடைய போராட்டத்தில் ஈடுபடுங்கள், அமைதி பேரணி பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இருக்கின்றனர். இதன் காரணமாக இந்த போராட்ட காலத்தில் அந்த இயக்குனர் அமீரும் பங்கெடுத்திருக்கின்ற காரணத்தினாலே மேலும் இந்த அமீர் வந்த தகவல் மற்றபடி அந்த PR பாண்டியன் சிலர் வந்திருக்கின்ற காரணம் அந்த தகவல் எல்லாம் தெரிந்த பின்னரே மேலும் இளைஞர்களுடைய கூட்டம் வலுப்பெற்றிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருப்பது குறைந்த அளவிலான இளைஞர்கள் தான். சில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மட்டுமே இந்த பகுதியில் காணப்படுகிறது. ஆனால் சுற்றுவட்டார பகுதியில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த அலங்காநல்லூரை சுற்றிலும் உள்ளே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையும் அந்த தகவல்களையும் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் இங்கே போராட்ட களத்துக்கு வந்துவிட்டோம், ஆனால் எங்களுடைய நண்பர்கள் பலரும் அங்கே வெளியிலே பிடித்து வைத்திருப்பதாக தொடர்ந்து தொலைபேசியிலும் அலைபேசியிலும் தங்களிடம் தெரிவித்து வருகின்றனர். ஆகவே அவர்கள் வந்துவிட்டால் இங்கு லட்சக்கணக்கான தலைகளை நாம் பார்க்க முடியும். லட்சக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் அறவழி போராட்டம் தான், ஆகவே அதற்கு காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு முன்வைக்கின்றனர்.